ஹாய் காய்ஸ், தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு தக்காளி குவான்டிட்டி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேன். ஏன்னா மார்னிங்க்கு சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் நல்லா நசுக்கி தோல் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சி விழுது மாதிரி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் இது கூட சேர்த்துற வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் ஒரு 3 ஸ்பூன் காரத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றி அதை கூட வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே வேறு லெவல் காம்போவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.